நாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை ஆம்லேட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.